ஆகவே அதையும் நாங்கள் பார்த்து கொள்வோம். பெற்றோரை தெய்வம் மூத்தோர்களை 3 வாரங்கள் ஞாபகப்படுத்தி நிறைவுக்கு வந்துவிட்டோம். மீண்டும் பெற்றோர்கள் தான் தெய்வமாக வருகிறார்கள். இன்று மன்னிக்க வேண்டும், சுற்றுமதில், சுற்றுவேலி, படலை, கதியால், கிடுகுவேலி, கிழுவ மர மறைப்புக்கள், அதுக்குள்ள படலை, பொட்டண்டா என்னன்னு தெரியுமோ, வேலியோடு சேர்ந்த பொட்டு. பிச்சு போட்டல்ல, அதையெல்லாம் அழகா பித்து வைத்திருப்பார்கள் ஏற்கனவே. அவை போன்ற விடயங்கள் உங்கள் வீட்டினுடைய ஞாபகத்தை கொண்டு வரும்போது அங்கு எங்களை ஆளாக்கிய பெற்றோர்கள் எங்கள் நினைவு திரைகளில் மின்னல் இடுவார்கள். எங்கே பார்ப்போம், வாசியங்கள். உற்சாகமாக இணைந்த வரி தந்த எல்லோருக்குமே முதற்கண் வாழ்த்துக்கள். தராதவர்களுக்கு கோமாவிலிருந்து விடுபட வாழ்த்துக்கள். தாருங்கள், வரி கேட்போம். வணக்கம், நான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம். சாந்தினி துரையரங்க. எங்கள் வீட்டில் சித்தப்பாக்களின் சிற்றுந்துகள் வெளியே போய் வர 2 படலைகள் குப்பை ஏற்றும் வண்டிகளென இன்னொரு படலை வழக்கமாக நாம் சென்று வரவென வீட்டுப்படலை ஒரே பக்கத்தில் 4 படலைகளுடன் அரண்மனை எஸ்டிடி குரூப்ல நீங்க இல்ல, வெட்டி வெட்டி சொற்கள் வாசித்தால் அது வாசிப்பல்ல. தொடர்ந்து வாசிங்க. நன்றி. ஏன்னா விளங்காது அப்படி வாசிச்சா. தொடர்ச்சியா வாசிங்க. கீழ்குறி, மேற்குறி, அடைப்புக்குறி, முற்றுப்புள்ளி வைக்கிற இடங்கள்ல மட்டும்தான் நிறுத்த வேண்டும். சரி, மீண்டும் மீண்டும் தாருங்கள். இல்ல பிரச்சனை இல்லை. அதை சொல்லா வெட்டி வெட்டி வாசிக்காம அதனுடைய தன்மையோடு வாசிங்க. சாந்தினி துரையரங்கன் அவர்கள். எங்கள் வீட்டின் சித்தப்பாக்களின் சிற்றுந்துகள் வெளியே போய் வர 2 படலைகள் குப்பை ஏற்றும் வண்டிக்கென இன்னொரு படலை வழக்கமாக நாம் சென்று வரவென வீட்டுப்படலை ஒரே பக்கத்தில் 4 படலைகளுடன் அரண்மனை. சாந்தினி துரையரங்கன் அவர்கள். 4 படலை இருந்தது ஒவ்வொரு நோக்கங்களுக்காக. சரி, அச்சியா உடனே கேட்கும் வரைக்கும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக நகுலாவதி தில்லைத்தேவன் அவர்கள். அன்றைய காலத்து கோயில்களில் திருவிழாக்களில் பாட்டு கச்சேரி, வில்லுப்பாட்டு, பல வெட்டி வெட்டி வாசிக்க கூடாது சொற்களை திருப்பி தொடங்குங்கோ. நகுலாவதி தில்லைத்தேவன். நகுலவதி அவர் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். அவே வடிவா நகுலா இல்ல, நகுலவதி தில்லைத்தேவன். சரி, நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். அன்றைய காலத்து கோயில்களில் திருவிழாக்களில் பாட்டு கச்சேரி, வில்லுப்பாட்டு, பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாமியுடன் போவதற்கு அம்மா அப்பாவிடம் பயந்து கேட்டு பின்னர் 2-3 மணி நேரத்து வந்து விட வேண்டும் என்று சொல்லி போவோம். ஆனால் அங்கு சில வேளை நிகழ்வுகள் மாறி நடைபெறும். விருப்பமான நிகழ்ச்சி என்றால் 1-2 மணி நேரம் தாமதமாகி வீட்டுக்கு வருவோம். அப்பா நல்ல நித்திரை என்று மெதுவாக மதிலுக்கு பக்கத்தில் நின்று கீற்றால் எட்டி நின்று பார்ப்போம். லைட் எரிகிறதா, அப்பா இருக்கிறாரா என்று ஒளித்து நின்று பார்த்து பின் கதவை திறக்க நாயும் குறைக்கும். உடனே அம்மா அப்பா எழுந்து வந்து விடுவர். சிறிய சத்தம் கேட்டாலும் எழுந்து விடுவர் அப்பா. சில சமயம் பின் பக்கம் போய் பொட்டுக்கார் உள்ளே வந்து மெல்ல அக்காவை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லி உள்ளே போவதும் உண்டு. ஏன் பிந்தியது என்று கேள்வி கேட்டு பேசிவிடுவர் அப்பா என்ற பயம். கோபப்பட்ட சமயமும் உண்டு என்று சொல்கிறார் நகுலவதி. அன்றைக்கு இவ்வளவு நீளமா எழுதினதே பிள்ளை. 2வது முக்காவாசிக்கு பிற கடைசி காவாசியும் அதுவும் தலைப்பில் வேற இல்லை. உங்களோட சுற்று மதில் பொட்டை பற்றி கதைங்கன்னா
நீங்கள் களவா போட்டு வந்தது சரிங்க. அடுத்த முறை தயவு செய்து ஒரு 6 வரிகளுக்குள்ள முடிச்சிட வேணும். சுருக்கமாக எழுதுங்க என்பதை கேட்போம் அன்போடு. ஒளித்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அதை காதில் வாங்கிக்கொள்ளுங்க. பின்னர் கூய் கேட்டேன் என்று வந்து சொல்லுங்க. அதைத்தான் அட்சியா கஷ்டப்பட்டார் வாசிக்க. நன்றி. அடுத்ததாக ராஜினி அவர்களே. இம்முறை எனக்கும் கொஞ்சம் கூடி விட்டது மன்னிப்போடு. பெரியம்மா ராஜினி ஆல்மோஸ்ட் பெரியம்மா வீட்டின் பின்பக்கம் சின்ன பொட்டு இருக்கு. அந்த பொட்டுக்கால் பூந்து பின் வீட்டை போய் வேலி பிச்ச வழியால் பாலாச்சியிடம் பால் வேண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜக்கோடு போன ஞாபகம் உண்டு. ஒருவர் கொண்டு வந்து கொடுக்க பெரிய பால் சட்டியில் காய்ச்சி தருவா பாலாச்சி. விடிய போகாவிட்டால் எங்களுக்கு பால் கிடைக்கிறான். பக்கத்து வீட்டில் மாமரம் உண்டு. மதிய நேரம் அவர்கள் படுத்தவுடன் பொந்தல் மாங்காய் விழுந்து விட்டாலும் மதிலால் ஏறி பாய்ஞ்சு மாங்காய் எடுத்த பிறகு பின்புதான் தெரியும் எனது கால் உறைஞ்சு போட்டு ரத்தம் வந்ததென்று. விழாமரம் இருக்கும் வீட்டில் கடிநாயை இரவு அவிழ்த்து விட்டு விடிய காலையில் கட்டி விடுவார்கள். அண்ணன் காலை பூசைக்கு போய் வரும்போது மதில் ஏறி பாய்ந்து விளாம்பழங்கள் பொறுக்க அன்று அந்த நாயை கட்ட பிந்தியதால் அவரை உருட்டி கடித்து உடம்பு முழுக்க இரத்தத்தோடு கத்தியதை கேட்டு அப்பம்மா வீதியில் இருக்கும் பைப்பில் குளிக்க வாத்து ஆஸ்பத்திரியில் இருந்து தப்பியதை என்றும் மறக்க முடியும். சரி, நன்றி. நீங்களும் கொஞ்சம் விஷயத்துக்குள்ள வந்திருக்கலாம். என்ன பொட்டு கதை பாட்டுனா கணக்கு விளக்கம் எழுதினானே. சரி, பரவாயில்ல. அடுத்த முறை தலைப்புக்குள் வாருங்கள். கண்டிப்பாக நவலவதிகள் சொன்னது ஒரு புதிய தலைப்பாக மாறலாம். நாங்கள் வெளியே போய் திருட்டுத்தனமாய் போய் சொல்லி வீட்டுக்குள் வந்த கதைகள் ஞாபகப்படுத்துங்கள் என்று இன்னும் ஒரு தலைப்பு ஞாபகப்படுத்துவோம். சரி, நன்றி அட்சியா. அடுத்ததாக நித்யானந்தன் அவர்கள், எங்கள் வீட்டை சுற்றி நாலாபுறமும் வேலி இருந்தது. வீட்டுக்கு இரண்டாவதாய் பனை வளவு அம்மாவில் இருந்து ஒழுங்கை சுற்றி போக வேண்டும். அதனால் பக்கத்து வேலியால் பொட்டு வைத்து வளவுக்கு போவதுண்டு. எத்தனையோ தடவை கம்பி கிழித்து இரத்தம் வரும். பக்கத்து வீட்டில் போகப்படலை இருந்தது. இப்போ சீன சுவர் போல எல்லாமே மதில் அன்றே நினைவு நெஞ்ச விட்டு அகலாது என்று சொல்கிறார் நித்யானந்தன் அவர்கள். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள், எங்கள் வீடு கற்களால் வேலி மிக உயரமாக அடுக்கி இருக்கும். இதனை பகீர் என்றுதான் சொல்வார்கள். மிக அழகாக அடுக்கி கட்டுவார்கள். கேட் அதாவது படலை இரும்பினால் செய்து 2 தூண்கள் போட்டிருந்தது. ஜெயா நடேசன். அடுத்ததாக சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள், அன்று எங்கள் வீட்டு வேலி கிழுவையால் அடைக்கப்பட்டு கதவு தகரத்தில் போட்டு இரவு ஆமை போட்டு பூட்டுவோம். கிழுவை வேலி நெருக்கமான இருக்கும், அழகாகவும் இருக்கும், நிழல் தரும், குளிர்ச்சியாக இருக்கும். வருடம் ஒரு தடவை வெட்டி கிழுவை கதிகால் விற்கப்படும். இது அப்பா அழகாக வேலை ஆட்களை வைத்து செய்வர் என்று சொல்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன். இதுல 2 சொற்கள் வந்தன, கிழுவையும் கதியாலும். கதிகால் இல்ல, இருக்கா பாருங்க சரியா. கதியால் கதிகால் இல்ல, அது சொல்ற கதிகால் தான் சரியோ தெரியல. நாங்கள் மாதிரி சொல்றோம் சரியா. சரி, யார் இளையவர்களுக்கு இந்த கிழுவை என்றா தெரியும்? கிழுவை ஹோம்ஒர்க் செய்கிறார்கள். சரி, பெற்றோர்கள் சொல்லுங்க பாப்பம், கிழுவை என்றா என்ன? பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விளக்கம். இங்க தூயான்னு சொல்லுனா, தூயா வேலிக்கு நடுறது குளிர்ச்சியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், பசுமைக்கும் நல்லது, பார்க்கறது எல்லாத்துக்கும் அதை பசுமையை பேணுற ஒரு வகையில இங்க தூயா நடுற மாதிரி தான் பிள்ளைகள். அங்க ஒரு கிழுவ மரம்,
அது ஒரு மரம் நட்டமாட்டா அதுக்கு 5 கெட்டு அடிக்கும். அடுத்த வருஷம் அதை வெட்டியே அது விற்பனை செய்யற அளவுக்கு அது நல்ல வருவாயையும் தரும். ஆனா உங்களோட வேலைக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். எல்லாரும் இங்க தூயா பாத்துருக்கீங்க தானே? நாவல் பூ பூக்குற மரத்தையா சொல்றீங்க? இல்ல இங்க சின்ன 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 மரமா தான் இருக்கும். வேண்டி நட நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துல அப்படியே வேலியா அடைச்சிட்டு 2-3 வருஷத்துக்கு சூப்பரா இருக்கும். என்ன பேசுறது? தூயா. சரி, யாராவது ஒரு ஆள் தூயா இலையை இடுங்கி கொண்டு வந்து காட்டுங்க உங்களுக்கு. அதிகா சொல்லவா? சொல்லுங்க. அது அந்த மயிர்கொட்டி கடித்தால் அந்த பூசுறதான் மயிர்கொட்டி அதுல இருக்குமா? இல்ல, மயிர்கொட்டி கடிச்சா அது கடிக்காம இருக்கிறதுக்கு அத புடுக்கி தேய்க்கிறது. அதான். அப்ப கிழுவைண்டா என்ன? கிழுவ மரம்ண்டா என்ன? நான் காட்டலாமா? காட்டலாம். அரசமில மாதிரி குட்டியா இருக்கும், அப்படியே வளர்ந்து. சரி. ஆமா, சரி, அவர் சொல்ற சரிதான். அப்ப அது மரத்துக்கு முழு பேரே கிழுவதானா? அல்ல கிழுவம் மரமா? யார் இப்ப அபிஷா காட்டுற? அபிஷா எது கதைங்க ஒரு கிழுவையது பொறுங்க, உங்களை ஹைலைட் பண்ணணும். பொறுங்க, கதைங்க. கணக்கையில தெரியுது, அந்த பெருசா காட்டுறதா? பொறுங்க, இங்க ஒருக்கா அப்படியே இருங்கோ. அப்படி ஹைலைட் பண்ண உங்களை எங்கேண்டே தெரியல யாரா இருக்கிறீங்க. சரி, தொட்டு காட்டுங்க. உயரத்துல இருக்கா? உயரத்துல இருக்கு. அப்ப கொக்கத்தடி ஒன்றால இடுங்கி காட்டலாமே. இலைய காட்டவா? பொறுங்க, இந்த நடுவுல இருக்கிற இலையா? சரி, அதுண்ட கீழ் தண்டை காட்டுங்க. அது என்னண்டு கிழுவம் கதியால் போடுறா பெரிய இருக்கும். இதா? சரி, நீளமா வள கிளைகள் முடிச்சு விடுறதால இப்படி வளருது என்ன நீளமா? அப்ப ஏன் அபி இதை கரியாளுக்கு வேலிக்கு போடுறவியல்? இது நெருக்கம் நட்ட வடிவா இருக்கும் அல்லது பலமா இருக்காது? அப்படியோ? அதுக்காக இல்ல, ஆட்டுக்கு குள்ளை அடிக்கிறதுக்குமாக போடுவாங்க. இந்த பாத்தீங்களா, வந்துட்டார். உதை சொல்றது பாட்கிழவி என்று சொல்றாரு. மற்ற கிழவைதான் பர்பிள் கலர் பூ வரும். இது கார்த்திகை மாதத்துல பந்தம் சுத்துறதுக்கு இந்த தடியத்தான் நடத்து. அதையும் வேலிக்கு போடுறார்கள். வேலிக்கு ஆட்டுக்கு குளக்கியாகத்தான் அதை வேலிக்கு போடுறது. அந்த தடியை எடுத்து வேலிக்கு கட்டுவது, வெட்டி போட்டு நடுறது. அது பெரிய மொத்தமா வராதான? அந்த அடிமரம் பெரிய மொத்தமா வராது, நீளமாக அப்படி நின்று இருக்கும். சரி, வணக்கம். நானும் எனது கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கிழுவை என்றது எல்லா இடமும் அந்த வெப்ப காலத்துக்கு தண்ணி ஊத்தி பராமரிக்க தேவையில்ல, தானா வளரக்கூடியது. அந்த குறைஞ்ச காலத்துக்கு அந்த வளரக்கூடிய தன்மை இருக்கிறபடியால தான் இதை சொல்ற முள்ளு கிழுவை என்று. பார்க்கிழவி என்றது இன்னொன்று. இது முள்ளு மரம், அந்த மாவரி பெரியவரே வருஷம் இருக்க வரையினா இதுலதான் பந்தம் சுத்துவார்கள். முள்ளு கிழவின்னு சொல்லுவார்கள். ஏன்னா இதுல முள்ளுத்தன்மை கொஞ்சம் பெரிய ஒரு காம்பு, ஒரு இது முள்ளு மாதிரி பெரிய இது இடையில வரும் அந்த இதுக்கு. ஆனா இது மொத்தமா வரும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மரம் சுற்றியான மொத்தமா இருக்கும். வேலியெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் இந்த மரத்தை. மொத்தமா வரும். சில ஆலயங்கள்ல இதுக்கு கீழே சாமியும் வைத்து பூசை செய்யற இடங்களும் உண்டு அங்க இலங்கையில். இந்த முள்ளு கிழவைக்கு கீழே ஏனோ அது தெரியவில்லை. அந்த பெரிய மொத்த மரமா வேற நல்ல அந்த முறி மரமாவும் வர்றது பார்த்திருக்கிறேன். நல்ல கதியால் என்ன? கதியாலன்றது அந்த மரத்துல வர ஒரு நீட்டு, அது ஒரு சின்ன மெலுசாக ஆக மெலுசு கிளை போய் அது மொத்தமா இருக்கேக்க ஒரு குழந்தை பிள்ளைன்ற கையளவு வந்தா அதை வெட்டி கொண்டு வந்து திரும்ப உண்டி விட்டா அது தலைச்சு வரும். அதைத்தான் கதியாலன். கதியால் வேலிக்கு தானே போடுவார்கள்? வேலிக்கு தான் போடுறாரு. ஓ சரி. கதிகாலா கதியாலா? சரி, கதியால் என்றுதான் சொல்றேன். சரி, யாற்ற வரியில் அது வந்திருந்தது அச்சியா?
சிவாஜிதரன் சிவாஜினி அவர்களின் வாய் பேசாம இருக்கிறார் எழுதி போட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் ஐரோப்பிய மரத்தை சொன்னீங்க. கதியால் என்ன? கதி காலண்டு தான் சொல்ற மாதிரி கிடக்கு எனக்கு. கதிகாலன்றது நடுகிறது இல்லோ, நட்டால் அது கதிகால் என்ன? அது கதிகாலுக்கு அப்பா கிட்டத்தட்ட அதை வெட்டி மோன அப்படி வீதிக்கு நிட்டடிச்சு விட பெனமண்ட நெரிச்ச மாதிரி தான் இருக்கும். நல்ல வடிவாய் வரும். மேல வந்து அது ஒவ்வொரு வருஷம் இல்ல கதியால் கதிகாலுக்கு விளக்கம் சொல்லுங்க. கதிகாலன்றது அது அந்த அத கட்ட அந்த தடிகளை வந்து அளவாக கட் பண்ணி விற்கிறதுக்காக 50 தடிகளாக சேர்த்து வைப்பார். அது சரியா நேவிஸ் அவர்களே? சரியா மன்னிக்கவும், நட்டு மரம் என்று சொல்லுவாரு. அதாவது நாங்க இப்ப ஒரு வேலி அடைக்கும் போது இடைக்கிட அந்த மரங்களை நட்டித்தான் நாங்க ஸ்லாகளை வச்சு வேலி அடைப்போம். அந்த கதியாலன்னு சொல்ல நட்டு மரங்கள், நட்டு மரத்தை தான் கதியாலன்னு சொல்லுவார்கள். நட்டு மரம் வேண்டாம். இப்ப என்ன அது நடுகிற மரம்? அதைத்தான் நான் சொன்னேன். நிலத்துல மண்ணில ஊண்டினால்தான் அது கதியாலாக மாறுகிறது. நட்டு மரத்துக்கு ஒரு பிளனாக இருக்கிறதுக்கு அந்த மரத்தை ஊன்ற மரம் தான் கதியால்னு சொல்லுவாங்க. சும்மா மண்ணுக்கா சாத்தி வைக்கவே மோன்னா விற்பனைக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி 50 தடிகளை சாத்தி வைக்க கீழாலே அது வேர் ஊட்ட வலிக்கிட்டு வேர் இல்லாமலே தண்டிலேயே முளைக்கும் அது. தடிதான். சரி, அப்ப ஒன்று இதுல அறிஞ்சு கொண்டோம். இளையவர்கள் ஹோம்வொர்க் செய்யறார்கள். வெட்டேக்க வந்து ஒரு சரிவாகத்தான் வெட்டுவினம். அந்த கதியால் அடி நிலத்துல கூறாக்குறதுக்காக கூறா வெட்டினாத்தான் அது தலைக்கும். மற்றது வந்து இந்த பூவரச மரம் வேலைக்கு போடுறது அது எல்லாம் வந்து அந்த நெல்லு விளைவிக்க முதல் ஆவணியில வெட்டி குழியெல்லாம் கொண்டே வயலுக்கு தாப்பாரு. இங்க சணல் வளர்த்து தாக்குறது மாதிரி சணல். சரி, நன்றி, மிக்க நன்றி. இந்த ஹோம்வொர்க் செய்து கொண்டிருக்கிற இளையவர்கள் உங்களை ஹைலைட் பண்ணுவேன், சரியா? அப்ப எல்லாருக்கும் தெரிவிங்க. இதுல கொஞ்சம் உங்களுக்கு பஞ்சி இதுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை திருப்பி சொல்றது யாருக்கா? எங்களுக்காகவே. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது நித்ரா ஆனாதுன்னா அரை மணித்தியாலம் பிரேக் எடுத்துட்டு இளையோர் யோகாக்க ஓடி போங்கோ. இதுல 2 ஆண்டு ஹோம்ஒர்க் செய்யாம ஹோம்ஒர்க் என்ன இந்த கொல்லிக்கட்டையில விராண்டுறது. சரி, விளங்கிட்டு தான் நினைக்கிறேன். தெமலங்கனை கத்தா கருவே அந்த வாத நன்றி. அட்லீஸ்ட் தமிழ்ல சொல்லி விளங்காட்டி இப்படி வேற்று மொழியிலேயாவது சொல்லி பார்ப்போம். உண்மையிலேயே போர் அடிக்குதுன்னா தயவு செய்து நீங்க விலகுங்கோ, அல்லது கொஞ்ச நேரம் செட்டில போய் கார்ட்டூன் பார்த்துட்டு வாங்கோ. ஒரு வில்லங்கமும் இல்லை, சரியா? ஏன்னா இதுல இருந்து கொண்டு இது எல்லாம் லைவ்ல போகுது எல்லா இடத்துக்குள்ளாலையும். இங்க 2 ஆண்டு சும்மா அந்த கொலோக்கியல் வார்த்தையில சொரிஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தான் அவமானம். அதை பார்த்தும் பாராம கரைக்கிற போன்றவர்களுக்கும் இது பெருத்த அவமானம். எத்தனை தடவை சொல்லியாச்சு. நீங்க பிரேக் எடுங்க. உண்மையில பேர் சொல்லக்கூடாது. இப்ப என்ன கோலம் எல்லாம் செய்து நீங்கள் இது வாசிக்கும் போதுன்றது சொல்ல விருப்பம் இல்லை. இனிமேலும் சொல்ல வைக்காதுங்க, ஓகேயா? மாமா சிரிச்ச முகத்தோட சொல்றேன், நோ கோவம். சரி, நன்றி, தொடர்வோம். நன்றி. அப்ப கரியாலும் கிழுவையும் பார்த்து கொண்டோம். ரைட், அடுத்ததாக ஜெயசிங்கண்ணன் அவர்கள். அன்று எங்கள் வீட்டு படையில இருந்தும் தொட்டால் பாவித்ததுதான் அதிகம். குனிந்து சென்று கடைக்கு போவதும் பக்கத்தில் இருக்கும் அண்டிக்கு கறி போவதும் வருவதும், மழை காலத்தில் குனிந்து போகையில் சிவப்பட்டை முதுகு பக்கம் விழுந்த நினைவில் இதை எழுதும் போது பக்கத்து வீட்டு வெட்டாமல் படிக்க வேண்டும். ஒன்றும் விளங்குதில்லை நீங்க படிக்கல. என்னண்டா கண்ணாடி போடுங்கோ, நான் இடைவெளி தாரன். மற்றவனும் அப்படி பக்கவாட்டுக்கு திருப்பீங்கன்னு நீளமா வேறும். சரி, எங்களுடைய சங்கடங்களை பிள்ளைகளுக்கு முன்னால வெட்டி வாசிக்கிறதை நான் ஊக்குவிக்க முடியாது.
சரி, இல்லை நீங்கள் முதச்சது மாதிரியே செய்யுங்க, கண்களை ஓடிக்கொண்டு வாசியுங்க. ஜெசி மணிவண்ணன் அவர்கள், அன்று எங்கள் வீட்டு படலை இருந்தும் ஒட்டால் பாவித்ததுதான் நான் அதிகம். குனிந்து குனிந்து சென்று கடைக்கு போவதும் பக்கத்தில் இருக்கும் அண்டிக்கு கறி போவதும் வருவதும், மழை காலத்தில் குனிந்து போவையில் சிவப்பட்டை முதுகு பக்கம் விழுந்த நினைவில், இதை எழுதும் போது பக்கத்து வீட்டு கங்கா அண்டி பிள்ளைகளின் மகிழ்வான நினைவுகளுடன் நானும் என் வீட்டு பொட்டு. ஜெசி மணிவண்ணன் அவர்கள். சரி, சந்தோஷம். அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், வேலிப்பட்டு ஓடி ஒழிப்பு அம்மா கூப்பிட்டால் ஓமும் என்று கூறிவிட்டு மாமி வீட்டின் வளவில் இலந்தை மரம் பொட்டு ஒன்று அங்க வேலியில் இருந்தது. அடிக்கடி பழம் பொறுக்க ஓடுவோம். ஒரு நாள் அவசரமாக ஓடி வரும்போது முதுகு சட்டை பதம் பார்த்தது. அப்படியே கிழுவம் கதியால் கொப்பு கிழித்து விட்டது. அம்மா பார்த்து கொண்டு நின்றது எனக்கு தெரியாது. வாத்து நாராணி தடியால் செம ஆடி பார்த்துக்கோவேன். அன்றைய நினைவுகள் இன்று ஐயா என்று சொல்கிற சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். நன்றி. அடுத்து ராதிகா அங்கரன் அவர்கள், அன்று எங்கள் வீட்டில் தென்னோலை கிடுகு வைத்தும் தென்னை மட்டையை வைத்தும் தான் வேலி போட்டிருப்போம். இந்த வேலிக்கு ஒரு சின்ன கிடுகு கதவு வைத்து தான் வெளியில் போவோம். இந்த வேலி இருந்தால் பக்கத்து வீட்டில் நடக்கும் சண்டையை பார்ப்பது சுலபமாக இருந்தது. ராதிகா அங்கரன் அவர்கள். அடுத்ததாக அவர்கள், பக்கத்து வீட்டுக்கு படம் பார்க்க பொட்டுக்கால் பூந்து தம் போடாமல் போவோம். சத்தம் போட்டால் எதிர் வீட்டு தாய் எங்களை பதம் பார்த்து விடும். தகர்பட்டும் மூடாமல் சென்றால் முழுசா படம் பார்க்க முடியாது. என்ன சொல்லுவது? தகரமா? தகரப்பொட்டு. தகரத்திலையும் போட்டு வைக்கலாம் தானே? ஓ சரி, நன்றி. அது யாருடைய வரி? இல்ல, எனக்கு இது தொடர்ந்து போதான், எனக்கு இந்த எழுத்து தெரியாது. ஓ, யாருடைய வரியை வாசிச்ச நீங்கள்? உமா அவர்கள் 10வது. சரி, படித்து விடுவோம். பக்கத்து வீட்டுக்கு படம் பார்க்க பொட்டுக்கால பூந்து சத்தம் அது நின்றுட்டது. தம் போடாமல் போவோம். சத்தம் போட்டால் எதிர் வீட்டு நாய் எங்களை பதம் பார்த்து விடும். தகர பொட்டை மீண்டும் மூடாமல் சென்றால் முழுசா படம் பார்க்க முடியாது. தகர பொட்டு. அம்மா, தகர பொட்டு என்றது அதை பற்றி நிறைவில் பேசுவோம். அயல் வீட்டு அன்றி அடிக்கடி கலைப்பா, பொட்டை மூடிவிட்டு வா என்று. எல்லாம் பெம்பல் தான் என்கிறார் உமா குவன். சரி, நன்றி. அடுத்து நேவிஸ் பிலிப் அவர்கள், 1985ஆம் ஆண்டு எங்கள் வீட்டின் பின்பக்க சுற்று மதிலை என்னால் என்றும் மறக்க முடியாது. ராணுவத்தின் வாகனம் ஊருக்குள் வந்தாலே எங்களுக்கு பயம். அன்று வாகனத்தின் வருகையால் மக்கள் ஆலயத்தையும் காடுகளையும் நோக்கி ஓட நானும் எனது பிள்ளைகளும் மதிலின் மறுபுறமாக இறங்கி விட்டேன். அந்த நேரத்தில் எனது கணவர் வீட்டில் இல்லை. பிள்ளைகள் பயத்தினால் அழுது கொண்டு அம்மா வாங்க என்று கத்த எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த மதிலை தாண்டி எப்படி மறுபக்கம் பாய்ந்தேன் என்று இன்று வரை எனக்கு புரியவில்லை. அன்று எப்படி இருந்த நான் இன்று இப்படி இருக்கின்றேன். பிள்ளைகள் அதனை ஞாபகம் மூட்டி இன்றும் சிரித்தார்கள். சரி, பலர் இன்று தலைப்பை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நிறைவாக கனடாவில் இருந்து ஜெபா ஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வார்த்தை, 9 மணி எங்களுடைய இறுதி இலக்கான நேரம், அடுத்த முறை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வேலி என்றாலே என் தாய் மாமன் வீட்டு வேலிதான் ஞாபகம்.
அவருக்கு 5 பெண் பிள்ளைகள். கடைசி எனது வயது. வேலி புகுந்து அங்கு போவதும் அவர்கள் இங்கு வருவதும் ஒரே விளையாட்டுத்தான். வேலி புகுந்தால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. சுத்தி வந்ததாக சொல்லி விடுவோம். அப்பா எப்படியோ கண்டுபிடித்து என்னை கூப்பிட்டு கேட்பார். வேறு வழி இல்லை, இனி செய்ய மாட்டேன் என்பேன். ஆனால் அதே வேளை மச்சாள் வருவாள். அப்பா என்னை கோபமாக பார்ப்பார். இப்படி வேலி புகுந்து காட்டி மாட்டி கொள்வோம். யாரு கனடாவிலிருந்து? நல்லா ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருங்க. ஜெபா ஸ்ரீதேவிகன் அவர்கள், நன்றி, மகிழ்ச்சி. அதை ஒட்டுமொத்தமாக அனுப்பினதுக்கு பிறகுதான் அவருடைய வந்திருந்தது. சிறப்பு வாழ்த்துக்கள். யாராவது ஒரு இளையவர் சொல்லுங்க, பொட்டு என்றால் என்னென்று விளங்கி கொண்டீங்க? பொட்டு வைத்த முகமோ, அதற்கு இல்லை, பொட்டு வைத்த வேலியோ. சரி அச்சியா. இப்ப ஒரு வேலி இருக்கும், அந்த வேலியில ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அந்த ஓட்டையை பொட்டு அழைக்காது. அது சரியா? அந்த ஓட்டைக்குள் மற்ற ஐயவர்களுக்கு போகலாம். சரி, அது சரிதான். அப்ப ஏன் அந்த பொட்டை கொஞ்சம் பெருசா செய்தா நிமிந்தே போகலாம் தானே, குடிஞ்சு போகாம? இது ஏதாவது உடல் பயிற்சி செய்யறதுக்காக செய்திருப்பார்களோ? ஏன்? சரி, இளையவர்களுக்கு தெரியவில்லை, பெரியவர்கள் சொல்லுங்கள். ஏன் அந்த வேலி பாதுகாப்புக்கு தான் வச்சு வைக்கணும். அது அவர்களோட வீட்டுக்கு போய் சுத்தி போகணும்ன்றதுக்காக. இல்ல கேள்வியே புரிந்து கொள்ளுங்கள், இல்லாட்டி சோதனைகளை பயிலிட்டுறீங்க. இப்படி இருக்கிற பொட்டை இப்படி நேராக பெருசாக பொட்டாக வச்சு விட்டா ஒரு ஆள் போகக்கூடியதா? அப்ப சுதந்திர நடந்து கொண்டே போகலாம். ஏன் குறிஞ்சு கொண்டு போகணும்? ஏன் பதிவாக அந்த பொட்டு வைக்கப்படுகிறது? நேவிசவர்களுக்கு பொட்டு விளங்கவில்லையா? உங்களுக்கு வேலியே இல்லையா உங்களோட வீட்டுல? சுத்து மதில் கட்டி வேலி இருந்தது, ஏரி இருக்கிறது. ஆனா அந்த இடவெளி விட்டு போற பக்கத்து வீட்டுக்கு போறத சொல்றீங்களா? பாத்தீங்களா, நாங்கள் தமிழ்லாம் ஒன்றாக்க கேட்டோம். கிழக்கும் வடக்கும் மலையவனியோனவன். இன்னும் மன்னார் மாவட்டத்திலேயே வவுனியால் நடக்கிறது தெரியல. இல்ல, இது நான் உங்களை சொல்லவில்லை, ரொம்ப தவறு. இந்த ஆயுத போராட்டத்தை தூக்கினாரும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்கோ, இனிமேலும் செய்யாதீங்க இந்த பிள்ளை. ஏனென்றா நமக்கு உண்டா எங்கட கலாச்சாரமே ஒருத்தருக்கு தெரியவில்லை. என்ன பொட்டென்றால் அதை நான் முழங்கப்படுத்துகிறேன் சகோதரிக்கு. அதாவது இப்ப வேலி அடைச்சு அதுல பனையோலையால இரண்டால் அதுல அந்த பனையோலைன்ற கால் நிலத்துல குத்தப்பட்டு கொண்டு இருக்கும். இதுக்குள்ள சில நேரம் முள்ளு கம்பி அடிச்சிருப்பார்கள் மேல் பக்கத்துக்கு, யாரும் போகாமல். இதை நாங்கள் ரெண்டையும் அப்படியே நீக்கி அதுலயே ஒரு துவாரம் மாதிரி வச்சு அதுக்கு கீழால பூந்து போறதான் பொட்டுன்றது. அப்படி இல்ல, இந்த பக்கத்துல 2-3 மட்டையை பிடிச்சிட்டு அதால போகும். அது கடப்பு, அது கடவை. அது கடவை என்றது, கடப்பு என்றது. இது பொட்டு சொல்லி சொன்னா மேல சுரந்தும் இருக்காது, இது ஒரு சின்ன துவாரம் மாதிரி. அதாவது 3 பக்கமும் மூடப்பட்டு மேல 2 சைடும் மூடப்பட்டு கீழால நிலப்பகுதியோட சேர்ந்த ஒரு துவாரம். ஒரு துளி அளவில் ஒரு ஆள் போகக்கூடிய பாதை. அந்த பாதை என்ன, அது ஒரு துவாரம் தான். அது ஒரு துவாரம் என்று சொல்லி சொன்னா எப்படி சொல்றது, அது ஒரு ஆள் போகக்கூடிய இடம். நிலத்தோட நீக்கி போட்டு போறது, மேலே நீக்கிட்டு நல்லார போறத சொல்றீங்களா? அப்படித்தானே? இல்ல, திறக்கப்படாது, மேல திறக்கப்படாது. மேலே அடைப்ப மேல ஓலை அப்படியே மறைச்சு கொண்டிருக்கும். இது கீழால நிலப்பகுதியோட, அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, மேல் பகுதியும் மறைச்சு 2 பக்கமும் மறைச்சு இதுக்கு கீழ் நிலத்தோட சேர்ந்து ஒரு பெரிய துவாரம், ஒரு சாதாரணமா ஒரு ஆட்டுக்குட்டி போகக்கூடிய அளவுக்கு துவாரம். அதுக்குள்ளார பூந்து போறதுதான் பொட்டு சொல்லி சொல்லுவேன் உங்களுடைய பக்கம். சரி, அதுதான் உண்மை. அதாவது இப்ப நான் நினைக்கிறேன் நேசர்களை, நான் இப்ப நீங்கள் எழுதினபடி சுற்று மதில் பின்புறத்தை மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப மதில்லாம் கட்டி இருக்கிறீங்க உங்களோட வீட்டுல. அதான். ஆனா நீங்கள் ஊருக்கு கதைக்கும் போது கேளுங்க, வேலியில பொட்டு போடுறத கண்டிருக்கிறீங்களா? வேறு யாரும் வேற வீட்டுல? இப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த இடைவெளிகள் விட்டு செய்யறது, ஆனா பொட்டண்டு அங்க பக்கத்துல சொல்ல மாட்டாங்க. அப்ப அதுக்கான வார்த்தையை சொல்லுங்க, நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம்.
அது இல்ல இந்த மட்டை வேலையை பிரிச்சுட்டு 2-3 மட்டையை கலட்டிட்டு நீக்கி விடுவார்கள். நீக்கி விடுவாங்க. பொட்டண்டு எனக்கு அந்த பேச்சு தெரியாது. பொட்டண்டு அது வட்டார வழக்கில் வெவ்வேறு மண்ணுக்கு வெவ்வேறு வார்த்தை இருக்கும். ஆனா பொட்டு என்றால் என்ன என்றதுதான் அந்த கதை. பொட்டு வேலி என்று நான் கூகுள்ல தேட அது ஒரு சினிமா படத்துக்கு கொண்டு போகுது. ஆனா வேலிகள் காட்டுது, பொட்டை காட்டவில்லை. சரி, அது நான் கேட்ட கேள்வி. ஏன் அது ஓட்ட வச்சு ஒரு வீட்டுக்கு போய் வாரடா. வணக்கம். வாங்க வாங்க. அனைத்து உறவுகளுக்கு வணக்கத்தை கூறுகிறேன். அதே பொட்டு இந்த சின்னனா இருக்குது சொன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கு வேலி அடைக்கிறது அந்த வீட்டுல உள்ள பாதுகாப்பு. அங்க வளர்க்கிற என்ன மிருகங்கள், அந்த சில பேர் வீடுகள்ல பயிர்கள் அதில் செய்வார்கள், என்ன சின்ன சின்ன பயிர்கள். அப்ப ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கும் என்ன அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும். அப்ப பெரிய பொட்டா வச்சா இந்த ஆடு மாடுகள் போய்விடும். அதை தடுப்பதற்காக ஒரு மனிதர் போற அளவுக்கு, ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி போற அளவுக்கு சின்னனாகத்தான் இருக்கும். எலி பூனை கோழி ஆமா, அதுகள் போறதுக்கு தான் அந்த பொட்டை பாய்ப்பாரு. சரியான பதில், உண்மைதான். அல்லாட்டி அவர்களுக்கு மூளை இல்லையண்டு இல்லை, அதை நீட்டா வச்சால் அதான் சும்மா உடற்பயிற்சிக்காக. உண்மையில உடற்பயிற்சி தான். நிறைய பேருக்கு வண்டி இருக்காது, இதுக்குள்ளால புகுந்து ஒவ்வொரு நாளும் போய் வந்தா வண்டி வராது. என்ன இப்ப என்ன தேங்காய் விழுந்துட்டுதுண்டா, எங்கட மரத்தி தேங்காய் அங்கால விழுந்துட்டுதுண்டா, அவை எப்ப கேட்க தேவையில்லை, பொட்டால போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. மற்றது முழுக்க விட்டா இப்ப எங்கட விட்ட நடக்கிறதெல்லாம் அங்கால தெரியும். என்ன அதுக்காகத்தான் சின்ன பொட்டா வைப்பினம். அதுவும் முதல்ல வெக்காயினம் வேலி அடைத்து விடுவார்கள். நான் ஏதாவது பூந்து சின்ன ஓட்டைகள் வந்துடும், அந்த சின்ன பொந்து மாதிரி. அதுக்குள்ளால இந்த சின்ன பிள்ளைகள் நாங்கள் இருக்கேக்க அது கொஞ்சம் பெருப்பிச்சு கொண்டுதான் நாங்கால போவோம். அது நாங்களும் பெருக்க குடிய முடியாம போனா நிச்சயமாக அது பொட்ட நாங்களே தலையால நீவி பெருப்பிச்சு போடுவோம். இல்ல பிறகு கடைசியா ஆடும் வரும் மாடும் வரும். அதுக்குலாம் கஷ்டப்படுவோம். ஆடு நாய் எல்லாம் ஒரு தண்டு வளர்ச்சி கொண்டு போடும். அடுத்த வளவில புளியம்பழம் விழுந்தால், அடுத்த வளவில மாம்பழம் விழுந்தால், அடுத்த வளவில விளாம்பழம் விழுந்தால், இப்படியெல்லாம் பொட்டுக்களால பூந்து போய் எடுத்த காலம் எடுக்கிறது. ஒருவர் எழுதியிருந்தார், அடுத்த வீட்டு சண்டே வேலிக்கு அளவாக்கலாம் இல்லையா? அது உண்மைதான். இப்ப ஒரு நகைச்சுவை வீடியோ ஒன்று யாரோ கனாலத்து உணம் பகிர்ந்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அது எந்த நாடுன்னு தெரியல. 2 நாய் சண்டை பிடிக்குது. ஒரு நாய் மதிலுக்கு மேலால ஏறு நின்று பார்த்து கொண்டிருக்கு. அது குலைக்க கடிக்க இது இப்படியே 2 காலையும் வச்சு இப்படியே பார்த்து கொண்டிருக்குது. இத கீழே ஏதோ தமிழ், அதை யாரும் எடுத்து தமிழ் எழுதியிருந்தார்கள். மனிதனின் செயலை இது ஏதோ காட்டுது என்று சொல்லி. நாடுகள் எல்லாம் பெரிய மதில்களை பாய்ந்து அடுத்த வீடுகளுக்கு போகுது. இப்ப அந்த மேல மதில் கட்டி இருக்காரு, முகம் பார்க்க முடியாத அளவுக்கு வீடுகளுக்கு மதில் கட்டி இருக்காரு. இப்ப நாய்கள் அந்த உயரமான மதிலை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போகுது. இப்ப அப்படி பழக்கம் இருக்குறாங்க. நாயும் இயல்பாக்கம் அடையுது, அதுதான் உண்மை. பெரிய மதில் கட்டிருக்காங்க, அதை தாண்டி போகுது. நிச்சயமாக திருப்பியும் ஹைலைட் பண்ணிடுவேன். இது பொட்டு என்பது வட்டார வழக்கு. எங்கட வகைதா சொல்லுமா போல் வட்டார வழக்கு. சிலரும் மன்னர்ல அந்த சொல்லி யாழ்ப்பாண பக்கம் தெரிந்திருக்கிறது. மற்ற இடங்கள்ல எப்படி இது மட்டக்களப்பு திருவோணமலையில மலையத்துல இது எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் நல்லா இருக்கும். என்ன நன்றி. இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். சாதாரணமாக இப்ப கூடுதலாக வல்லுவத்துறையிலாக்கள், மற்றது நெல்லியடி கரவட்டி இலாக்கள் எல்லாம் வன்னி பக்கம் சென்றிருக்கிறார்கள் அந்த காலத்துல. அப்ப அவர்களும் இந்த வன்னியிலெல்லாம் கூடுதலாக இந்த சொல்லி இருக்கும். அங்கே மன்னர் முல்லைத்தீவில் மன்னர்ல இருக்காது சில நேரம், மட்டக்களப்பில் என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வன்னியும் வடமாகாணம் இந்த யாழ்ப்பாணமும் அநேகமா இந்த சொல்லு கூடுதலா இருக்கும். வன்னிக்குள் கூட புகுந்தவர்கள் அங்கிருந்து தானே வெளிக்கிடடி விஸ்வமடவுக்கு என்று தொடங்கினவர்கள் தானே அன்றைய காலத்தில். பிறகு எல்லாரும் வாங்கோ எங்களோடு என்று அணிவகுத்து சென்ற காலமும் பின்னர் வந்தது. நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தோம், இந்தியாவுக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்தோம், அப்படி எல்லாம் வரலாறு இருக்கு. நாங்கள் எல்லாம்
ஓ அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி சொன்ன வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் மட்டும் பிரிந்து போய் இருக்கிறோம், எங்கள் மண்ணை காப்பாற்ற. இந்த மண் எங்களின் சொந்த மண், உலகம் முழுக்க இருக்கிற பூமி மண்ணே எங்களுடைய மண் தான். அவை இதை யார் தரைத்தாலும் நாங்கள் விட மாட்டோம். உலகம் பிற குறிச்சிய மண்ணை காப்பாற்றுறதுக்காக 4 லட்சம் பேர் மண்ணுக்குள்ளே புரிய வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது என்ற வார்த்தையோடு இந்த வேலி, சுற்றுமதில், பொட்டு, கிடுகு, கதியால், கிழுவை போன்ற பல சொற்களை இணைத்து கொடுத்தான். போட்டு தான் யோசிச்சேன், நிறைய பாவிக்கும் வட்டார வழக்கு சொற்களை இதில் எழுதுங்கள் அதிகம் என்று கேட்பதற்காக. இன்னும் ஒரு பிரச்சனை என்றால், இப்போ யார் இதில் உயிர் போடு, யார் பாட்டு கேட்குற சினிமா பாட்டு, அட்சியாவை வைப்போம். அட்சியா உங்களுக்கு பழைய பாட்டுன்னா எது? ஒரு பாட்டு சொல்லுங்க, பழைய பாட்டு. வசீகரான்ற பாட்டு பழைய பாட்டா? அது பழைய பாட்டு என்ன? சரியா, ஓகே. ராஜினி அவர்கள் நீங்க சொல்லுங்க, வசீகரா நெஞ்சி நிக்கன்ற பாட்டு பழைய பாட்டா? ஒரு பழைய பாட்டுன்ற ஒரு வரி சொல்லுங்க. பொட்டு வைத்த தங்க குடம், பொட்டு வைத்த தங்க குடம், அதுவும் இடைக்கால பாட்டு போல இருக்கு. இந்த காதுல கையை வச்சு இப்படி இப்படி பாடுவினம் இந்த பாகவதர்கள், தியாகராஜ பாகவதர். அதுதான் என்னென்றால் இப்ப இதுல கணவேருடைய வரிகளே தெரியுது. இப்போ இலங்கையினுடைய பகுதியை பார்த்தா இந்திய ஆமிக்கு வருகைக்கு முன் வருகைக்கு பிறகு என்றுதான் பிரிக்கப்பட்டது. சரியா, அதுக்கு முதல்ல காலம் பார்த்தா கணவேருக்கு ஒரு காலகட்டத்தில் ட்ரெயின் என்னன்னு தெரியாது, ரயில்வே ட்ரக் என்னன்னு தெரியாது. நிறைய 20 வயசானவர்களோட விமானத்தை பார்த்ததில்லை, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் லைட்டை பார்த்ததில்லை. அப்ப அதுக்கு முன்னம் என்ன இருந்தது என்றது தெரியாது. கனவேர் மதிலோடையே பிறந்த ஆக்களும் இதில் இருக்கிறீங்கன்றது இந்த எழுதினாக்கள்ல இருந்து எனக்கு தெரிந்தது. நிறைய மதிலே இல்லை, ஒன்றுமே இல்லாத காலத்தில் அடைப்புகளை வைத்து தன்னை வீட்டை மறைத்து கொண்ட வரலாறுகளை பார்த்தோம். வெள்ளம் பெருக்கள் வந்தால் தண்ணி தேங்காது, தாழ்வு நிலங்களை நோக்கி ஓடிவிடும். இப்போ ஒரு நாள் பெய்த மழைக்கு மறுநாள் வெள்ளத்தில் வீடு மிதக்கிறது ஏனென்றால் எல்லா இடமும் அத்திவாரம் போடப்பட்ட கட்டிடங்கள், குறிப்பாக வீட்டை சுற்றின மதில்கள். எப்படி தண்ணி ஓட முடியும்? ஆகவே இல்லை, எல்லாமே யாவும் தீது நன்றும் பிறர் தர வருவதில்லை, நாமே எங்கள் தலைகளில் மண்ணை போட்டு. எங்கட வீட்டு மதில்ல அந்த கீழ் கரையா ஒரு பானை மாதிரி ஒரு கல்லு வைக்காம கட்டி இருக்கணும், அது தண்ணியோட. அதால வெள்ளம் அங்கால போக ஒரு கொஞ்சம் மூளை உள்ள சமூகம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தது. அதுக்கு பிறகு இந்திய ராணுவத்தின் வரி பிறகு உள்ள மூளையும் இல்லாத ஜனம் இல்லை வாழுது. விதிவிலக்க யாரும் இருந்தால் கை வைக்கிறான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நேவி ஸ்வீப் அவர்கள் 3 மாசம் 6 மாசம் இருந்து கட்டின வீட்டுக்கு நிறைய மதில் கட்டி இருக்கிறீங்க தானே? அது நேரத்தோடைய மதில் எல்லாம் கட்டி ஆச்சு. நாங்க மதிலுக்கெல்லாம் இந்த தண்ணிகள் போறதுக்கு ஓட்டைகள் எல்லாம் விட்டு தான் கட்டி இருக்கிறோம். அப்படியா? சரி. வீட்டுக்கு முன்னால பெரிய கான்களும் கட்டி இருக்கிறார்கள், நானும் விழுந்தது. அப்படியா? அது எதுல தடக்கப்பட்டு? அது நான் கார்ல இருந்து இறங்கினாப்புல எனக்கு ஏதோ தலை சுற்று மாதிரி வந்து, அது பிரான்ஸ்லயும் நடக்கும் தானே. எப்படி விழுந்தனே தெரியாது. அது டாக்டர்கிட்ட அன்றைக்கு மருத்துவ நேரத்துல நிறைய காய்ச்சிட்டு தானே. ராஜினி அவர்களும் லட்சணா போல விட போறீங்களா? இல்ல, நான் பாத்தீங்களே, சோரே பொழியும் வீடே இப்ப சத்தம் வருவது ஏனோ. சரி, நன்றி, மகிழ்ச்சி. லட்சணா ஏன் கை வைக்கிறீங்க? அப்போத அது வேலியில போட்டு வைக்கிற மாதிரி தகரம் அடைச்சு, தகரத்திலையும் வேலி அடைப்பார்கள். என்ன தகரம்? ஓ, அது நல்ல கேள்வி. அகரம் இப்போ தகரம் ஆச்சு. நான் சொல்லுவேன், அதுக்கு பாரு சொல்லுங்க. அந்த இலங்கையில என்னன்னு சொன்னா, அந்த இறக்குமதி செய்யப்படுகிறது அந்த தார்கள், அந்த கழிவு ஓயில்கள் என்ன, அதை சுத்தி அனுப்பித்தான் அப்புறம் அதை சுத்திகரிச்சு அந்த பெட்ரோலாக எடுக்கிறார்கள். அதுல ஒரு பெரிய அந்த உங்கள உயரத்துல ஒரு 3 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்கிற அளவு வட்டத்தில உயரமான ஒரு ரம்,
அந்த ரம் தான் அந்த அது தகரத்திலான தகரம் என்றது ஒரு உலோகம். அந்த உலோகத்திலானதுதான் அந்த ரம். அதுலதான் அந்த ஒயில் அனுப்பப்படுறது என்ன அந்த கழிவு ஒயில். அதை அந்த தகரத்தை அந்த ஒயில் அனுப்பினா அப்புறம் அதை அந்த வெறுமை தகரம் தானே அதை 2ஆக பிளந்து போட்டு அதை வேலியிலே அடைப்பார்கள் பாதுகாப்புக்கு. அப்படி அதை வேலியிலே அடைச்சு போட்டு அதுக்குள்ள நடுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு அதால மக்கள் போய் வாரது. அதுதான் தகர ஓட்டி என்று சொல்லுகிறேன். தகரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப திரையில போட்டுன்னு பாருங்க. அது அவர் சொன்னது சரி, வேற எதுக்கோ செய்ததை அதுல மிச்சத்தை எடுத்து. ஆனா இப்ப வேலிக்கும் தகரம் செய்கிறார்கள், அதே நேரம் கூரைக்கும் தகர கூரைகள் இருக்கு. இது தகரம் தானே? இதுதான் தகரம். இதுக்குள்ள ஒரு கீழே அப்படி ஒரு ஓட்ட போட்டா அது பொட்டு. நல்ல நிறைய தகரங்க தெரியும். எப்படி இலங்கையில இப்படி ஓடுகளுக்கு போனோம்னா நிறைய இடங்கள்ல இல்ல உலகத்திலேயே இருக்குது. ஐரோப்பாலும் தகரம் இருக்குது. இலங்கையை விட குறைவா இருக்குது. என்ன அது சுவம், மற்றது மலிவு. இப்ப கிடுகு வேலி என்றா வேலி எடுத்து அதை பின்னி ஓட்டை போட்டு நட்டு அதை கட்டி வேய்கிறதுன்னு சொல்வார்கள். கூரை வேய்வது, வேலி வேய்வது. பெரிய மாட்டு ஊசி மாதிரி இருக்கும், பின்னால பெரிய கயிறை கட்டிட்டு இதுக்குள்ளால ஒருவர் துளைப்பார், அவர் அதை இழுத்து கயிறு எடுக்க மற்றவர் மற்ற பக்கம் துளைச்சி விடுவார், இவர் இங்கால இழுப்பார். இதெல்லாம் டெக்னாலஜி. என்ன இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஊருக்கு போகும்போது பார்த்து கொண்டு வாங்கோ. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பெற்றோர் தெய்வத்தில் இவ்வளவு தூரம் அலங்கரித்தோம். ஓம் லக்ஷனா. இப்ப இல்லையே விடுமுறையில என்ன மேத்ஸ் படிக்கிறது சேர்ந்து? அதுதான் வெளியில போறதுக்கு என்ன 1.5 மணி நேரத்துல நாங்க விடை பெற்று விடுவோம் எல்லாரும். சரி, அதை ஊக்குவித்தால் ஒவ்வொரு தரம் வெளியில போவீங்க. வெளியில போறதை தீர்மானிக்கிற நீங்கள் மத்தியானத்துக்கு பிறகு போங்க. நன்றி, உங்களை மறைக்க முடியாது. ஓடி வாங்கோ என்று வாழ்த்தி கொண்டு இப்போது நேரடியாக இளையோர் யோகாக்கள் போய்விடுவோம். 10-11 மணி என்றோ 20 நிமிடம் தாமதமாகிவிட்டு. இன்று யாரு தொகுப்பு? அபிஷா நீங்கள் ஆயத்தமா? ஏனியோர்கள் இளையோர் யோகாக்கு ஆயத்தமா? பெற்றோர்களும் பெரியோர்களும் கூடவே ஊக்கம் கொடுங்கள். காரணம் தர்ஜினி சண்முகன் அவருடைய விடுமுறை நேரத்தில் 3 இளையவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். யாரோ ஒரு இளையவர் பதில் போடவில்லை என்று சொன்னார். அவர் ஆயத்தமோ? சரி, நல்லது. உங்களை என்றுதான் தெரியும், நான் பேர் சொல்லாமல் சொல்லி பார்த்தேன்.